ஆண்டவர் ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உங்களை அவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நடிச்செடுத்து ஒரு நாட்களையே அவருடைய கிருபைகளை அதிகமாய் தந்து அவர் நடத்துவாராக. பிரியமானவர்களே, கடந்த சில மாதங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் திரும்பி பார்க்கும்படியாக ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற அந்த மேலான கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் ரெண்டு சாயலை உடையவராக இருக்கிறார். ஒன்று, இப்பொழுது அவர் பிதாவின் வலது பார்சத்துல பிரியமானவர்களே அவர் மகிமையின் சாயலாக, அல்லது பிரியமானவர்களே அவர் பிரியமானவர்களே நியாய தீர்ப்பை செலுத்துகிற ஒரு கிரியைகளை அவர் நடப்பிக்கிற தேவனாக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆனால் பிதாவுக்கு முன்பாக இன்றைக்கும் அவர் ஒரு பிரதான ஆசாரியனாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிதாவுக்கு முன்பாக ஒரு பிரதான ஆசாரியனாய் அவர் நின்று கொண்டிருக்கிறபடினால தான் பிரியமானவர்களே இவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வைத்திருக்கிறோம். பிதாவுக்கு முன்பாக அவர்கள் பிரதான ஆசாரியனாய் இருந்து கொண்டிருக்கிறபடினால தான் இன்றைக்கு அந்த கிருபையை நாம் பெற்று இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் சிங்காசனத்துல ஒரு ராஜனாய் அவர் வீட்டிருக்க போகிறாரோ, என்றைக்கு நம்முடைய சிங்காசனத்துல அவர் நியாயத்திருக்கிற நியாயாதிபதியாக இருக்க போகிறாரோ, அன்றைக்கு பிரியமானவர்களே அவருடைய தீர்ப்பு அங்கே வெளியாகும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த காரியத்தை தான் அவர் சிங்காசன வீற்றிருக்கிற அந்த இயேசுடைய சாயலை பிரியமானவர்களே யோவான் காண்கிறான். அந்த சிங்காசன வீற்றிருக்கிற ஆண்டவருடைய சாயலை அந்த யோவான் காண்கிறான். அந்த சாயலை தான் தொடர்ந்து நம் தியானிக்கிற அந்த வாக்கியத்தை கர்த்தர் நம்ம தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவருடைய சாயல்ல கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்பாடு 1:16. அவருடைய சிரசும் 1:16 தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அல்லேலூயா. கடந்த வாரத்திலே அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த இருபுற கருப்புள்ள பட்டயத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற அந்த வாக்கியத்தை கருத்து தந்தார். இன்றைக்கு அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிற அந்த முகத்தை போல் இருந்தது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் மகிழ்ந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அவர் சூரியனை போல அவர் பிரகாசிக்கிற முகத்தை உடையவராக அவர் தேவ ராஜ்யத்தில் அவர் சிங்காசனத்தை அவர் வீற்றிருக்கிற அந்த காட்சியை யோவான் காண்கிறார். இந்த வெளிச்சம் எதற்காக என்பதை குறித்து நாம் பின்னாலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. பிரியமானவர்களே, வெளிச்சம் எதற்காக? ஒரு இடத்துல வெளிச்சம் வரும்போது இருள் அந்த இடத்தை விட்டு கடந்து போறோம். அல்லேலூயா. இருளான வாழ்க்கை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிறது தான் அந்த வெளிச்சத்துடைய மேன்மை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆண்டவருடைய முதல் படைப்பு என்னதான் படிச்சாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் அது வெளிச்சம் உண்டாயிட்டு என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஏன் கர்த்தர் இந்த வெளிச்சத்தை உருவாக்குகிறார்? ஏன் ஆண்டவர் முதலாக வெளிச்சத்தை உருவாக்குகிறார்? வேதத்தை வாசிக்கும் போது 2வது வசனம் நமக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியான ஜனத்தின் மேல் அவர் அசைவாடி கொண்டார். அல்லேலூயா. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பூமியானது இருளினாலே அது சூழப்பட்ட ஒரு நிலைமையாக இருந்தது. இந்த இருள் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் இது சத்துருவினாலே வந்த ஒரு இருள் என்பதை மறந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாக கொண்டு முழு உலகத்தை கர்த்தர் ஆளுகை செய்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. வானம் அவருடைய சிங்காசனமாக இருந்தது, பூமி அவருடைய பாதப்படியாக இருந்தது. முழு உலகத்தை அவர் ஆளுகை செய்யும் போது பரலோகமும் வெளிச்சமாக இருந்தது, இந்த பூலோகமும்
அது வெளிச்சமாக இருந்தது. ஏன்னு சொன்னா அவர் பிரகாசிக்கிற ஒரு மெய்யான தேவன். அவர் ஒருவரை சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அந்த ஒளியானது அந்த தேவனுடைய மகிமைங்கிற அந்த வெளிச்சம் வானத்தை பூமியை அது பிரகாசித்துக் கொண்டிருந்தது. எங்கேயுமே இருள் என்கிற வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லாமல் போயிருந்தது. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? எப்பொழுது பிரியமானவர்களே தேவனுடைய சிங்காசனத்துக்கு சாத்தான் ஆசைப்பட்டானோ அப்பொழுது தேவனாலே அவன் கீழே தள்ளப்பட்டான். கீழே வந்தவன் பூமியை ஒளிமின்மையாய் மாற்றி அதை இருளான ஒரு தேசமாய் அதை மாற்றி போட்டான். ஆண்டவருடைய வெளிச்சம் அது எடுபட்டு போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் மனிதனை கர்த்தர் பிரகாசிக்கிற வெளிச்சம் அந்த உலகத்தை வைத்திருந்தான். பூமி ஆளக்கூடிய சகல அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தான். அந்த மகிமை அவனுக்குள்ள பிரகாசித்தது. தேவனுடைய மகிமையினாலே பூமியும் பிரகாசிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, எப்பொழுது பாவம் இந்த உலகத்தில் வந்தது, மனிதனால் அல்ல சாத்தானாலே எப்பொழுது பாவம் இந்த உலகத்தில் வந்ததோ, எப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பெருமை மேன்மையான காரியத்தை இடம் கொடுத்தானோ அன்றைக்கு இந்த பூமி இருளினாலே சூழப்பட்டது. இன்னைக்கு அதுதான். அன்னைக்கு சிங்காசனத்தை ஆசைப்பட்டவன் இன்னைக்கு சீட்டுக்கு தான் செய்யணும். என்னைக்கு ஆசைப்பட்டு வாழ்ந்தார். அதற்காக நடக்கிற ஊழல், அதற்காக நடக்கிற லஞ்சம், அதற்காக நடக்கிற பிரியமானவர்களை காரியங்களை பார்த்து அரசியல் எங்க போனாலும் அதுக்கு தான் இன்னைக்கு சண்டை. ஏன்னா அன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சு வச்சது யார் ஆரம்பிச்சு வச்சா? சாத்தான் ஆரம்பிச்சு வச்ச அந்த காரியம் இன்னைக்கு பூமியில் அதுதான் நடைபெற்றுக் கொள்ள இருக்கிறது. ஒரு இருள் பூமியை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. அந்த இருளை மாற்றும்படியாகத்தான் கர்த்தர் முதலாக வெளிச்சத்தை அவர் உருவாக்கினார் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. வேண்டுமையா அதற்காக கர்த்தர் வெளிச்சத்தை உருவாக்கினார். அதை இருளை மாற்றும்படியாக சத்துருடைய வந்த அந்த இருளை மாற்றும்படியாக கர்த்தர் வெளிச்சத்தை உருவாக்கினார். வெளிச்சத்தை அவர் உருவாக்கினவுடன் இந்த பிசாசுடைய கிரியைகள் என்ன செஞ்சிருமா? அது ஆகாய மண்டலத்திலே போய் தன்னை அடைக்கலமாக கொண்டது. எனவே இன்றைக்கு நம்ம படிக்கிறோம் ஆகாய மண்டல பிரபு என்று சொல்லி சாத்தானை குறித்து நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவன் பூமியை விட்டு அகற்று போன கர்த்தருடைய வெளிச்சம் இந்த பூமியிலே பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஆனா அவனுடைய கிரியைகள் பூமியில நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. சாத்தானுடைய அவனுடைய ராஜ்யத்தை ஆகாய மண்டலத்தை அவன் ஸ்தாபிக்கிறவனாக இருந்தாலும் அவனுடைய கிரியைகள் இந்த பூமியிலே அது வெளிப்பட்டு கொண்டுதான் இருந்தது. பூமியிலே மனிதன் மூலமாக அந்த இருளை அவன் அடிக்கடி அவன் கொண்டு வரக்கூடியவனாக இருந்தான். அந்த இருளை மாற்றும்படியாகத்தான் என் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே அவர் வந்தார் என்பதை குறித்து வேதம் நம்ம கற்றுக்கொள்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் தான். யோவான் 1:9 என்ன சொல்லுகிறது? உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த மெய்யான ஒளி அவர் மாத்திரமே. உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிக்கப்படுகிற ஒளியாக அவர் வந்தார். 4வது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஜீவன், அந்த இயேசுங்கிற ஜீவன் அது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒளியாக இருந்தது. மனிதனுடைய அந்த அந்தகார இருளை மாற்றும்படியாக, இருளான வாழ்க்கை அவனுக்கு எடுத்து போடும்படியாக, அவனை வெளிச்சத்துக்களை நடத்தும்படியாக தான் என் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு அவர் ஒளியாக வந்தார். அது ஒளியாக வந்தார். ஆனா அந்த ஒளி நினைச்சல நம்ம நினைச்சல ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள மறந்துட்டோம். நல்ல போச்சு. ஒரு ஒளி நம்மை தேடி வந்தது. அது தேவனுடைய மகிமையாக இருந்தது. அது இயேசுங்கிற சாயல அந்த ஒளி பூமியை தேடி வந்தது. நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக, நமக்குள்ள இருக்கிற எல்லா அந்தகார இருளை மாற்றிக் கொள்ளும்படியாக, நமக்குள்ள இருக்கிற பொருளாத கிரியைகளை மாற்றிக் கொள்ளும்படியாக, சத்துடைய சகல கிரியைகளை நிர்மூலமாக்கும்படியாக அந்த ஒளி நம்மை தேடி வந்தது. அந்த ஒளியை இன்னைக்கு நம்ம என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளாமல் போனோம். எனவே தான் இன்னைக்கு அன்னையருடைய வாழ்க்கை ஒரு இருளான ஒரு வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளவர்களுக்கு மன விருப்பம் இல்லை. வேத மனிதர் சொல்கிறது பாருங்க, அதே வசனத்தை வாசிப்பது, அதே யோவான் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அவருக்கு தமக்கு சொந்தமானது வந்தார்,
அவருக்கு சொந்தமானது அவர் என்ன செய்யல, அவருக்கு சொந்தமானது அவர் ஏற்றுக்கொள்ளல. இன்றைக்கு அப்படிதான் கிறிஸ்தவனை நம்ம சொல்ல, நாம் ஒரு பெரிய கிறிஸ்தவன் சொல்லுறோம். நாங்க கிறிஸ்தவ பாரம்பரியம் மற்றவர்கள் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க இயேசுவை ஆராதிக்கிற ஜனம், இயேசுவை நாங்கள் வணங்குகிற ஜனம், அவரை பின்பற்ற ஜனம் சொல்லுவோம். ஆனா அந்த வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசித்து கொண்டு இருக்கிறாங்க. யோசித்துவாங்க, அந்த வெளிச்சத்துக்குள்ளே நான் வந்து இருக்கிறேனா? அந்த வெளிச்சம் தேடி வந்ததல்லவா? இஸ்ரவேல் ஜனங்களை தேடி அந்த வெளிச்சம் வந்தது. அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நாம் அவரை ஆராதிக்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டோமா? அந்த வெளிச்சத்தை என் சொந்த ரட்சகராக இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டோமா? அந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில பிரகாசிக்க இன்றைக்கு நான் அனுமதி கொடுத்து வைத்திருக்கிறேனா? அந்த வெளிச்சத்துக்குள்ளே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சாலமன் ஞானி சொல்லுவான் ஒரு வார்த்தை, பாவம் செய்யாத மனித உலகத்தில் யாருமே இல்லாண்டவர் என்று சொல்றாரு. சில தேவாலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணும்போது, அதை பிரதிஷ்டை வந்து ஆண்டுடைய சமயம் அவன் ஜோம் பண்ணும்போது ஒரு வார்த்தை, ஆண்டவரை பாவம் செய்யாத மனுஷன் உலகத்தில் யாருமே இல்லை ஆண்டவரை. ரோமருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறான், அந்தபடி நீதிமான்கள் ஒருவரும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள். இருள் மனிதனுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நீதிமான் என்று சொல்வதற்கு யாருமே இல்லை, பெரிய பரிசுத்தவான் என்று சொல்வது யாருமே இல்லை. ஏதோ ஒரு பாவத்துக்கு நம்ம அடிமையாய் கொண்டே இருக்கிறோம். பாவம் என்கிற இருள் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அக்கிரம் என்கிற இருள் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் செய்கிற செயல்கள் இருளான வாழ்க்கைகளை நம்மை கொண்டு போய் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த வெளிச்சம் நம்மை தேடி வந்ததல்லவா, அந்த வெளிச்சத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த வெளிச்சத்தை நான் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அது எனக்குள்ள என்ன செய்ய, வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிக்க. அந்த வெளிச்சத்தை நான் இடம் கொடுக்கணும், அந்த வெளிச்சம் எனக்குள்ள வரணும். அப்பதான் எங்க வாழ்க்கை என்ன செய்ய, பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்தோம், வீடு இருக்குது, நைட் ஆயிட்டு கரண்ட் போயிட்டுன்னு சொல்றேன், ஒரு இருள் சூழ்ந்து வரும். வீட்டில் மெழுத்து இருக்குது, வீட்டில் தீப்பெட்டி இருக்கு, அது சும்மா இருந்தோன்னா நம்ம வீடு பிரகாசிச்சிருமா? வீடு பிரகாசிச்சிருமா? தீப்பெட்டி இருக்கு, மெழுத்து இருக்கு, வீடு பிரகாசிச்சிருமா? பிரகாசிக்காது. அதை என்ன செய்யணும்? அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? அதை பிரயோஜனப்படுத்தணும், அதை கொளுத்தணும். அப்படின்னா அந்த வீடு முழுவதும் வெளிச்சம் கொண்டு வரும். அதே போலதான் இயேசு நம் நடுவில் விழாவுகிறவராக இருக்கிறார், நம் மத்தியில் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவரை அந்த வெளிச்சத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த வெளிச்சம் எனக்கு பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதுவரையில நல்ல இருள் என்னை விட்டு என்ன செய்யாது, அது ஒரு நாள் போகாது. அந்த இருள் என்னை விட்டு ஒரு நாள் அகன்று போகாது. அந்த இருள் எனக்குள்ளே அது இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த இருள் என்னை விட்டு மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு என்கிற வெளிச்சம் எனக்குள்ளே வரணும். அந்த சுவிசேஷம் என்கிற அந்த வெளிச்சம் எனக்குள்ளே வரும்போதுதான் நான் பிரகாசிக்கிற ஒரு மனிதனாக மாற முடியும். எனவே தான் பிரியமானவர்களே, அந்த சுவிசேஷத்தின் ஒளி இன்னைக்கு நமக்குள்ளே வராதபடிக்கு சத்துருவான ஜனங்களை இருளுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுங்கிற வெளிச்சம் எனக்குள்ளே வராதபடிக்கு சத்துருவான என்னை அவருடைய ஆலயத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்க மத்திய சுவிசேஷத்தை பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். மத்திய 4வது அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவருடைய சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே ஆண்டவர் புறச்சாதி அவருடைய தேசத்துக்கு கடந்து போகிறார். கலிலேயா நப்தலி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் கடந்து போகிறார். நீங்க மத்திய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13, 14, 15, 16 வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அவர் பிரியமானவர்களே, அவருக்கு சொந்தமான ஜனத்திலே வந்தால் அவருக்கு சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளல. அவருக்கு சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளாதபடினால இப்ப அவர் புறச்சாதியருடைய தேசத்துக்கு போறாங்க. ஆனா புறச்சாதியர் அவரை ஏற்றுக்கொண்டபடினால வேதம் சொல்கிறது 15வது வசனம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். சொந்தமான ஜனத்தில வந்தால் அந்த வெளிச்சம் இஸ்ரவேல் ஜனங்களை தேடி வந்தது. அவங்க ஏற்றுக்கொள்ளல, அந்த வெளிச்சம் பிரகாசிக்க முடியல. அவருக்கு சொந்தமான ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளல, அந்த வெளிச்சம் பிரகாசிக்க முடியல. அவர் வந்தார், தேடி வந்தார்.
அந்த வெளிச்சத்தை தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்க வந்தார். அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண முடியல, ஏன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. ஆனா இங்கே புறஜாதியார் ஏற்றுக்கொண்டபடினால் வேதம் சொல்கிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அதே வசனம் 15 வசனம், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் ஒளித்தது. மரண இருளுக்குள்ள இந்த ஜனத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. யார் தெரியுமா? அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு பிரியமானவர்களே, அங்கே சுவிசேஷத்தை கொண்டு போன போது, அங்கே ராஜனுடைய சுவிசேஷத்தை அவர் அறிவிக்க ஆரம்பித்த போது அந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே தான் அந்த வெளிச்சம் அவங்க என்ன செய்து பிரகாசிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அதே போலதான் நம்மை தேடினார்கள் வந்தார், நமக்காக ஜீவனை கொண்டு எல்லாம் செய்தார்கள். நம் நல்ல ஒரு உணவை கொண்டிருக்கிறார்கள். அவரை ஏற்று ஆராதிக்கிற ஜனமாக இருக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கிற ஜனமாக இருக்கலாம், பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமாக இருக்கலாம். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டால்தான் என் வாழ்க்கை பிரகாசிக்குமே தவிர, அவரை வெளியே வச்சது இயேசுவே இயேசுன்னு சொன்னா என் வாழ்க்கை ஒரு நாள் பிரகாசிக்க போறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த இருள் என்ன செய்யணும்? மாற்றப்பட வேண்டும். எனக்குள்ள இருக்கிற அந்த அந்தகார இருள் மாற்றப்பட வேண்டும். எனக்குள்ள இருக்கிற அந்த மாம்சத்தை கிரியைகள் அகற்று போக வேண்டும். எனக்குள்ள இருக்கிற அருவருப்பான காரியங்கள் அகற்று போக வேண்டும். கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை உருவாக்குற சகல கிரியைகளை விட்டு மாற்ற சொன்னால் அந்த வெளிச்சம் என்னை பிரகாசிக்கப்படும்படியாக அந்த வெளிச்சம் எனக்குள்ள அது வர வேண்டும். நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் விட்டா வாழ்க்கை என்ன செய்யாது? என்ன செய்யாது? ஒரு நாள் பிரகாசிக்கிறது. வேணா பாட்டு பாட்டு போனான், ஜீவ வழியில் போகிறேன் நான் போகிறேன் பாட்டு பாடிட்டு போனோம். ஆனால் அந்த வெளிச்சம் நமக்கு என்ன செய்யாது? ஒரு நாள் பிரகாசிக்காது. அதுதான் காரணம். இந்த வெளிச்சம் எனக்குள்ளே வரணும். அந்த வெளிச்சம் எனக்குள்ள வந்தால் தான் என் பாதையெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் எனக்குள்ள வந்தால் தான் நான் செய்கிற கிரியைகள் அது வெளிச்சமாக இருக்கும் என்பதை ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. இரண்டாவதாக அந்த வெளிச்சம் எனக்குள்ளே வரக்கூடாதபடிக்கு நான் சொன்னேன், சத்துரு ஆண்டு கொண்டிருக்கிறபடினால அந்த வெளிச்சத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப நான் சொல்றேன், இரண்டாவது அந்த வெளிச்சம் எனக்குள்ளே வராம இருக்க காரணம் என்னன்னு சொன்னா, சத்துரு என் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். சாத்தான் என்ற மனக்கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். என்ன தெரியுமா? சத்திய வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, நான் கேட்கிற வார்த்தை, நான் வீட்டில இருந்து தியானிக்கிற வேத வசனம், நான் ஆலயத்தில் கேட்கிற தேவனுடைய சுவிசேஷத்தின் வாசல், அல்லது தொலைக்காட்சி மூலமாக கேட்கிற தேவ வசனம் எனக்குள்ளே கிரியை செய்யக்கூடாதபடிக்கு சத்துருவானவன் என் மன கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். அதனால அந்த சுவிசேஷத்தின் ஒளி எனக்குள்ள என்ன சொல்ல பிரகாசிக்க முடியல, என் வாழ்க்கையை பிரகாசிக்க முடியல. வேதம் சொல்லுகிற வாசிக்கிற 2 Corinthians 4வது அதிகாரம் 2 Corinthians 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசம் இல்லாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை நினைச்சிருக்கிறான். அந்த சத்திய வசனங்களை பிரகாசிக்க கூடாதபடி, அந்த மகிமை ஒளி இயேசு அந்த மகிமை ஒளி எனக்குள்ளே பிரகாசிக்க கூடாதபடிக்கு என்னுடைய மன கண்களை சத்துருவான் என்ன செய்திருக்கான்னா நம்ம கூட்டாக்கி வச்சிருக்கோம். ஏன்னா சத்தியத்தை கேட்கிறோம், நான் அடிக்கடி சொல்ல கேட்கிறோம், ஆனால் வெளியே போனால் சத்தியம் என்ன செய்யணும்? வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாக போய், அல்லது உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையா உலக கவலைகள் உலகத்தினுடைய காரியங்கள் வந்த போது சத்திய வசனம் செய்யணும் என்னை விட்டு அழிந்து போகும். அந்த வெளிச்சம் எனக்குள்ள பிரகாசிக்க கூடாதபடிக்கு சத்துருவான நம்முடைய மனக்கண்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய அந்த சத்திய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு சத்துருவானவன் நம்முடைய மனக்கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்க நம்ம மறந்து விடக்கூடாது. ஆனா அந்த சுவிசேஷத்தின் ஒளி எங்கெல்லாம் சென்றதோ அங்கெல்லாம் அதை பிரகாசிக்கக்கூடியதாக இருந்தது. புரிச்சுக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய 12 சீஷர்களை ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புகிறார். அந்த வெளிச்சம் முதல்ல எருசலேமுக்குள்ளதான் பிரகாசித்துக் கொண்டிருந்தது.
அது யூதேயாவிலே பிரகாசித்துக் கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, எருசலேமை சுற்றி இருக்கிற கலிலேயாவிலே அது பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆனா அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு அந்த வெளிச்சத்தை சீஷர்கள் ஒவ்வொரு தேசமா கொண்டு போனாங்க. எங்கெல்லாம் கொண்டு போனாங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. தோமா இந்தியாவுக்கு வந்தனால்தான், அந்த சுவிசேஷத்தை கொண்ட தோமா வந்ததுனால இல்ல, அந்த சுவிசேஷத்தை அவன் விதையாக விதைத்ததுனால இன்றைக்கு நம்முடைய குமரி மாவட்டம் கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள்ள இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய மாவட்டத்தை போல அல்லது நம்ம தமிழ்நாடு போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த வெளிச்சம் மிஷனரிகள் அந்த வெளிச்சத்தை கொண்டு போனார்கள். நம்முடைய அன்பரை தேடி ஒரு எச்சரிசனை வீரன் அந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். ஒரு எச்சரிசனை ஊழியக்காரன் அன்றைக்கு அந்த சுவிசேஷ ஒளி அன்பர்களை கொண்டு வந்தபடினாலே நம்முடைய மூதாதையர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வெளிச்சம் இன்றைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எச்சரிசனையார் கொண்டு வந்த அந்த சுவிசேஷ ஒளியை நம்முடைய மூதாதையர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எனவே தான் இந்த ஆலயத்தில் நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு நம்முடைய மூதாதையர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம்? அந்நிய தெய்வத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இயல்பான வாழ்க்கைக்குள்ள நம்ம இருந்திருக்கோம். அந்த வெளிச்சத்தை நாம் கண்டுகொண்டு இருக்க முடியாது. அந்த வெளிச்சத்தில் நம்ம வந்திருக்க முடியாது. நன்றாக யோசிப்பாங்க. அந்த வெளிச்சம் நம்மை தேடி வந்தது. அந்த சுவிசேஷ வெளிச்சம் அண்டோரையும் தேடி வந்தது. நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தை தேடி வந்தது. நம்முடைய மூதாதையர் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அந்த வெளிச்சம் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு நீங்கள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அலையலூயா. இப்போ நமக்கு கல்வியதான் என் அடுத்த சந்ததிக்கு இந்த வெளிச்சத்தை கொண்டு போக, அந்த வெளிச்சத்தை நாம் இந்த சந்ததியை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அந்த சுவிசேஷ ஒளியை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறேனா? அந்த ஒளி எனக்குள்ள வருவதற்கு நான் இன்றைக்கு அனுமதி கொடுக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, யாருமே அனுமதி கொடுக்க கொஞ்சம் வேணும், எல்லாரும் அந்த அனுமதி கொடுக்கிறது இல்லை. ஏன்னா ஒளியை பகைக்கிறாங்க, இருளை விரும்புறாங்க. உலகத்துடைய காரியம் தான். ஒளியை பகைக்கிறாங்க, இருளை என்ன செய்யறாங்க? விரும்புறாங்க. எனவே அவர்கள் ஒளியிடத்தில் வராதபடிக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் இதை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம். யோவான் 3வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு பிரியமானவர்களே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 3வது அதிகாரம் வாசிக்கலாம். 19, 20, 21 வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொருளாதார இருக்கிறபடினால அவர்கள் ஒளியை பார்க்கலாம் இருளை விரும்புகிறது. அந்த ஆட்களை திருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. பொருளாதார செய்கிற எவனும் ஒளியை பகிர்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராத இருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான். வேதம் தெளிவாக கற்றுக்கொள்கிறது. ஒளியாக இந்த உலகத்தில் வந்திருந்தும் மனிதனுடைய கிரியைகள் பொருளாதாரங்களாக இருக்கிறபடினாலே, இந்த உலகத்தில் மனிதன் பொருளாதார காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடினாலே வேதம் சொல்கிறது, அவன் ஒளியை பார்க்கலாம் இருளை அதிகமாக விரும்புகிறான். ஒளியை பார்க்க அவன் இருளை அதிகமாக விரும்புகிறான். அந்த ஒளியிடத்தில் வருவதற்கு அவன் தயக்கமுள்ளவனாக இருக்கிறான். ஒளியிடத்தில் வந்தால் நான் செய்த பாவம் கண்டிக்கப்பட்டு விடுமோ, நான் செய்த பாவம் வெளியரங்கமாய் விடுமோ, ஆண்டவர் சத்தியத்தை மூலம் என்னை கண்டித்து விடுவாரோ? அடுத்த வசனம் அப்படிதான் சொல்லுது. அந்த பயம் மனக்குள்ள இருந்தது. என்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு, நான் ஒளியிடத்தில் வராதபடிக்கு இருளை நான் தேடி போகிறவனாக இருக்கிறேன். ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னா கசப்பு. நான் நம்மள ஆலயத்தை பார்க்குறேன். காலைல 5 மணிக்கு ஆலயத்தை திறந்து வச்சிருக்கு. மாதது கொஞ்சம் வேலை வரணும் நினைச்சு. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, ஐயா நாளை இங்கே வந்துன்னா எங்களை வீட்டில் நினைச்ச முடியாது. வீட்டில் வந்து எல்லாம் பாயில நாங்கள் படுத்துறோம்னு சொன்னாங்க. பாயை வாங்கி போட்டு படுக்கிறோம்னு சொன்னாங்க.
ரெண்டாவது வார கூட்டத்தை பார்த்தா ஒன்னே இந்த தெருளோட மக்களை மட்டும் பார்க்கணும். கர்த்தர் ஆசீர்வதி. அந்த பிள்ளைங்களும் அந்த தெருளோட அவனுக்கு வந்தா நம்ம சீக்கிரமா வருவாங்க, நம்ம ராணியமா வருவாங்க. அவங்க முடிஞ்சு பேசுகிறார். நம்ம சுதமா வருவாங்க, முடிஞ்சு பேசுகிறார். வேதம் சொல்கிறது மனிதனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியிடத்தில் நினைச்ச முடியல, அவங்களால வர முடியல. ஏன்னா ஆலயத்துக்கு வந்தா வசனம் கண்டிச்சிடும் இல்லையா? பைபிள் சொல்லுது 20 வசனம் சொல்லுவாங்க, பொல்லாங்க செய்கிறவனும் ஒளியை பகிர்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளியிடத்து வரல. அந்த சுவிசேஷத்தை கேட்க அவனுக்கு விருப்பம் இல்லை, அந்த சத்திய வசனத்தை கேட்க விருப்பம் இல்லை. ஆனா பாவம் செய்ய விரைந்து போட்டுக்கிறான், அக்கிரமத்தை நடப்பிக்க விரைந்து போட்டுக்கிறான். ஆனா ஆலயத்து வரணும்னு சொன்னா வீட்டோட்டு கால் தாண்டான். ஏன்னா அந்த வெளிச்சம் நமக்குள்ள உதிக்க கூடாதபடி அதான் நான் சொன்னேன். சத்துரு மன்னக்கண்களை என்ன செய்தான்? உருளாக்கி வச்சிருக்கான். ஒளியிடத்தில் வராது பைபிள் இயேசு கற்றுக் கொடுத்தான். மனிதனுடைய வார்த்தை இயேசு சொன்னான். அவனுக்கு ஒளி அவனுக்கு விருப்பம் இல்லை. அந்த ஒளி உலகம் வந்து நான் வந்திருக்கிறேன் என்ன ஏற்றுக்கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்க அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு ஃபுல்லா பாவம் செய்யறதுக்கு விரைந்து ஓடுவான். நண்பர்கள் கூட்டம் எந்த நைட் நான் பறந்து போயிடுவான். ஒரு வியாதி வராது, ஒண்ணு வராது. அந்த ஆலயத்து வரணும்னு சொன்னா அவ்வளவு மன கடினம். பைபிள் சொல்லுது அடுத்த வருஷம் சத்தியத்தின்படி செய்கிறவனும் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு அவன் மட்டும்தான் ஒளியை தேடி வருகிறான். அவன் ஒளியை தேடி வருகிறான். அந்த வெளிச்சம் எனக்குள்ள பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சம் எனக்குள்ள வேணும். அந்த வெளிச்சம் எனக்குள்ள அந்த பிரகாசிக்க அந்த ஒளியை அவன் தேடி வருகிறவனாக. எனவே தான் சங்கீதக்காரை தாவீது சொன்னான், ஆண்டவரே உன் முகத்து வழியே என்ன பிரகாசிக்க. ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல சொல்லியிருக்கான். சங்கீதம் 4:6, சங்கீதம் 67:2, சங்கீதம் 80, சங்கீதம் 3, 7, 19 வசனங்கள், சங்கீதம் 119, 135 அவன் சொல்லி வச்சிருக்கான். ஆண்டவரே உங்களுடைய முகத்து வழி என்ன பிரகாசம். ஏன் தெரியுமா? இருள் என்னை அண்டி கொள்ளக்கூடாது ஆண்டவரே. இருள் என்னை தேடி வந்துடக்கூடாது ஆண்டவரே. நான் பாவம் செய்திடக்கூடாது. நான் அக்கிரமத்தை ஒரு பாவம் செய்து அவன் இருளுக்குள்ள போயிட்டான். அந்த இருளை அவன் கண்டுட்டு வெளியே வந்துட்டான். இப்ப வார்த்தை சம்பந்த ஆண்டவன் முகத்து வெளியுமே அந்த வெளிச்சத்துக்குள்ள வேணும். அந்த வெளிச்சத்தை வெளியே போயிடக்கூடாது. அந்த வெளிச்சத்தை வெளியே போயிட்டோம்னா இருள் என்னோட வாழ்க்கையில வந்துடும். அந்த இருள் எனக்குள்ள வராத இருக்குன்னு சொன்னா அந்த வெளிச்சத்துல பிரகாசம். அதனால சொன்னான், எனக்கு அரண்மனை தேவையில்லை, அவருடைய ஆலயத்தினுடைய வாசப்படி போதும். அதனால சொன்னான், எனக்கு வீடு தேவையில்லை, அரண்மனை தேவையில்லை, அவருடைய வாசப்படி. ஏன்னா அங்கதான் கர்த்தருடைய நியாய பிரமாணம் வெளிப்படும். அங்கதான் கர்த்தருடைய கிருபை பிரமாணம் வெளிப்படும். சங்கீதம் 147 சங்கீதத்துல வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் தான். 19 வசனம் வாசிக்கலாம். 147:19. யாக்கோபுக்கு நம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு பிரமாணங்களையும் நியாயங்களை அவர் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார். இது நடக்கிற இடம் எருசலேம் தேவாலயம். எனவே தான் தாவீது சொன்ன, ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தை படி போதும். நான் அங்கே வாய்ப்பட்டாலும் படுத்துக்கிறேன், எனக்கு வேணாம், அரண்மனை வேணாம், அந்த சொந்தம் வாழ்க்கை வேணாம். அந்த அரண்மனையில் இருக்கும்போது நான் பாவம் செய்யறேன், அந்த அரண்மனையில் இருக்கும்போது நான் பாவம் செய்யறேன். அந்த அரண்மனை எனக்கு வேணாம். எனக்கு வாசப்படி மட்டும் உங்களுடைய ஆலயம் மட்டும் போதும், அந்த வெளிச்சம் மட்டும் எனக்கு போதும். அதான் சொன்னா உங்களுடைய முகத்தின் ஒளியுமே பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரும். இந்த உலகத்தை நம்மை தேடி வந்தான், நமக்கு ஜீவனை கொடுத்தான். அந்த வெளிச்சத்துக்கு நமக்குள்ளே வந்து துடித்து கொண்டிருக்கிறது. அதான் வேணும் சொல்லுது வெளிப்பாடு 3:20, இதோ வாசப்படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தான், நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம்
கோச்சரம். அந்த ஒளி நம்முடைய வாசம் இதயத்தை தட்டி கொண்டது நமக்குள்ளே வரும்படியாக, நமக்குள்ளே நம்மை பிரகாசிக்க பண்ணும்படியாக, நம்முடைய குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாக, நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க அந்த ஒளியானது நம்மை தேடி வந்து நமக்குள்ளே வாசம் பண்ண துடித்து கொண்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வெளிச்சம் என்னை பிரகாசிக்க பண்ண வைக்கும். அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வெளி எனக்கு பிரகாசிக்கும். அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோ தான் என்று சொல்லி கடமைக்காக ஆபரணத்தை விட்டு விட்டால் அந்த வெளிச்சம் நினைச்சு அது பிரகாசிக்க முடியும். அந்த வெளிச்சம் பிரகாசிக்க சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சத்திய வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நேசிக்கிற அந்த மொழியை நான் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் என் வாழ்க்கை அவர்கள் பிரகாசிக்க பண்ண முடியும். என் வாழ்க்கையை பிரகாசிக்கும் போது நான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக மாற முடியும். அந்த வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கணும். அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். ஆனா இப்போ யோவான் பார்க்கிற காரியம் தெரியுமா? அது பூமியில வந்து நம்ம பிரகாசிக்கிறது ஞானவில்லை. ஆனா இப்ப யோவான் காண்கிற தரிசனம் அடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்க ஆரம்பித்தது. அடைய முகம் சூரியனை போல சுட்டரிக்கிற ஒரு அக்கினியாக அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. சுட்டரிக்கிற அக்கினியாக அவர் மாறி போனார். ஒரு சூரியனுக்கு முன்னாலே எந்த ஒரு பொருள் நினைச்ச போக முடியாது. சாதாரண ஒரு மின்சாரத்தை அந்த கம்பியில மனுஷனுடைய உடம்பு பட்டால் என்ன செய்யணும்? அது எரிஞ்சு போகும். சாதாரண ஒரு மின்சாரமே ஒரு மனிதனை எரிக்குமானால் என் ஆண்டுடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்க சுட்டரிக்கிற முகம் இந்த உலகத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அன்றைக்கு அது நம்மை சுட்டரிக்கும். இந்த உலகத்தை வாழும்போது நம்மை தேடி வந்து அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னார். இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்து அந்த ஒளியை நம்முடைய உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிகள் அந்த ஒளியை புறப்பாக வைத்திருப்போம் என்று சொன்னார். அவருடைய நியாயத்திற்கு நாட்டுடைய முகத்தின் ஒளி நம்மை சுற்றறித்து போடும் என்று மறந்து விடக்கூடாது. அதுதான் வேதம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வெளிச்சத்தை யோவான் காண்பது இது முதல் தடவை அல்ல. ஏற்கனவே ஒரு தடவை இந்த முகத்தின் ஒளியை கண்டிருக்காங்க. எங்க தெரியுமா? ஏற்கனவே யோவானத்தை கண்டிருக்காங்க. எங்க தெரியுமா? ஆசிரியர் மத்திய 17வது அதிகாரம், மத்திய 17வது அதிகாரம் 2வது வசனம். வேதம் சொல்லுகிறது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஆண்டவர் மருத்துவமனைக்கு 3 பேரை அழைத்து சொல்லுகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று சொல்லக்கூடிய 3 பேரை கர்த்தர் மருத்துவமனைக்கு அழைத்து சொல்லுகிறார். மருத்துவமனைக்கு போன ஆண்டவர் இப்பொழுது மருத்துவமாகிறார். தேவ சாயலை அவர் பெற்றுக் கொள்ளுகிறார். மனித சாயலை அவர் விட்டு அவர் தேவ சாயலுக்குள் அவர் மாறும் போது அவருடைய முகம் சூரியனை போல என்ன செய்தார்? பிரகாசித்தது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிற அந்த முகத்தை பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் பார்க்கிறார்கள். அவருடைய வஸ்திரம் வெண்மையாக மாறி போனது. இந்த மனித சாயலில் அவர் வெளியே வருகிறார். வெளியே வந்து தேவ சாயலுக்குள்ளே தன்னை இணைக்கும் போது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இந்த சாயலை எல்லா 3 பேரும் கண்டார்கள். வேற எந்த சிஷ்யனும் பார்க்கல. எனவே தான் 7வது வசனத்துல கத்த சொன்னாரு. 9வது வசனத்துல நான் உயிரோடு எழும்பும் அனுபவம், உயிரோடு எழும்ப மட்டும் இந்த தரிசனத்தை நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது என்று கத்த கட்டளை கொடுத்தார். கட்டளை இந்த சாயலை யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது. இந்த சாயலை கண்ட யோவான் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சாயலை கண்ட பேதுரு பாக்கியவான். அல்லேலூயா. இந்த சாயலை கண்ட யாக்கோபு பாக்கியவான். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய இதுவரை அப்படி கர்த்தர் யாருக்குமே அவர் வெளிப்படுத்தவில்லை. மோசே கூட வேதம் சொல்லுது, முகமுகமாய் கர்த்தரோடு பேசுகிற அந்த அனுபவம் மோசேக்கு இருந்தது. முகமுகமாய் தேவனோடு பேசுகிற அந்த அனுபவம் மோசேக்கு இருந்தது. ஆனாலும் மோசே பார்த்து அவர் என்ன சொன்னதுமா, என் முகத்தை நீ என்ன சொல்ல பார்த்தன செத்துருவன்னு சொல்லிட்டார். நல்ல யோசித்து பாருங்க. என் முகத்தனை பார்த்து நீ செத்துருவேன். என் முகத்தனை பார்க்க முடியாது, வேணா நான் போவேன், பின்னால என் மகிமை மட்டும் நீ பார்க்க முடியும்னு சொன்னார். ஆனா அப்படிப்பட்ட மோசையை பார்க்க முடியாத அந்த சாயலை
பேதுரு, யாக்கோபு, யோவான் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. அதுதான் பிரகாசிக்கப்படுகிற ஒளி. அந்த முகத்தை தான் இப்ப சிங்காசனத்திற்கு ஆண்டவருடைய சம்பந்தம் பார்க்கிறோம். அந்த வெளிச்சத்தை தான் சிங்காசனம் வீற்றிருக்கிற ஆண்டவரை அவன் பார்க்கிறவனாக இருக்கிறான். அந்த முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இந்த வெளிச்சம் எதற்காக தெரியுமா? பிரியமானவர்களே, அவர் சூரியனை 2 காரியத்துக்காக அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஒன்று, பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்தில் கிடையாது என்று சொல்லி என் ஆண்டவரை மறுதளிக்கிற ஜனங்களை அவர் சுட்டரிக்கிற அக்கினியாக அவர் மாறுவார். இரண்டாவது, ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மிருகத்தை வணங்குகிற ஜனங்களை நிறுவனமாக்கும்படியாக அவர் சுட்டரிக்கிற அக்கினியாக அவர் மாறுவார். அல்லேலூயா. மூன்றாவதாக, பிரியமானவர்களே, தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்காதவர்களுக்கு விக்கிரகத்துக்குள்ளே வந்து இதுதான் கடவுள் என்று சொல்லி விக்கிரகத்தை வணங்குகிற யாவரை சுட்டரிக்கும்படியாக கர்த்தருடைய முகம் சூரியன் போல அதனாலே பிரகாசிக்கும். அல்லேலூயா. உச்சரிக்கும். அல்லேலூயா. அவர் சுட்டரிக்கிற அக்கினியாக வெளிப்படுவார். இது முதலாவது அவர் செய்கிற காரியம். இரண்டாவது அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். வாசிக்கலாம். 3வது வசனம். சாரி, 1லிருந்து வாசிக்கலாம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு. யோவானாய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்துல அவர் வாசமாக இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பாங்க. தேவன் தாமே அவரோடு கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. இங்க கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன சொன்னா, புதிய வானம் புதிய பூமியை கத்த உருவாக்க முடியாது இருக்கிறார். வெளிப்பாடு 21 நம்ம தியானிக்கும் போது நம்ம டீட்டெயில் நம்ம தியானிக்கலாம். சுருக்கமா நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, இந்த புதிய வானம் புதிய பூமியை கத்த உருவாக்கும் போது இந்த பூமியும் இந்த பூமி என்ன செய்ய சாம்பலாய் மாறி போகும். பழைய வானமும் பழைய பூமியும் அழிந்து போகும். அப்போ இந்த பூமிக்கு தான் கர்த்தர் வெளிச்சத்தை உருவாக்க சூரியனை உருவாக்கினார். அல்லேலூயா. பகலில் வெளிச்சத்தை உருவாக்க சூரியனையும், இரவிலே சந்திரன் நட்சத்திரம். எதுக்கு? இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக. எனவே இந்த பூமியும் இந்த வானமும் அப்படியே அகன்று போகும். சமுத்திரம் அது இல்லாமல் போய்விடும். கர்த்தர் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியை உருவாக்கும் போது பரலோகத்திலிருந்து அங்கே புதிய எருசலேம் அது இறங்கி வரும்போது அந்த எருசலேமுக்கு கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 22வது வசனம், 23, 24 வசனத்தை வாசிக்கலாம். அதில் 22 வாசிக்கலாம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. நல்ல சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அல்லேலூயா. புதிய வானத்தை புதிய பூமியை கத்த உருவாக்கும்படியாக இருக்கிறார். பரம எருசலேம் இறங்கி வரும்படியாக இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு இந்த உலகத்திலே அந்த வெளியை ஏற்றுக்கொண்ட எல்லா மனிதர்களோடு இந்த உலகத்தை தன்னுடைய ஆட்சி ஆரம்பிக்கும் போது சூரியன் அங்கே இருக்காது, சந்திரன் இருக்காது. ஆட்டுக்குட்டியானவர் அதற்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய சூரியனை போலுடைய முகம். முழு உலகத்தை கர்த்தர் பிரகாசிக்கப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியிலே எப்படி கர்த்தர் பூமியை படைப்புகளை உருவாக்கும் போதாக அவர் எப்படி வெளிச்சமாக இருந்தாரோ அதே வெளிச்சமே நினைச்சவர் பிரகாசிக்க அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொன்னார், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதே வெளிச்சத்திலே அந்த வெளிச்சத்தை அந்த சூரியனை போல பிரகாசிக்கிற
என் ஆண்டுடைய வெளிச்சத்துக்குள்ளே நீங்களான பிரகாசின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வந்த மெய்யான ஒளியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்க அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளனா அந்த வெளிச்சத்துக்குள்ள நினைச்ச போக முடியாது. இங்க அந்த வெளிச்சத்தை மறந்து இருந்ததான் நம்ம விரும்பம் சொன்னா அன்னைக்கும் அக்கடிக்கால காத்தோம். இன்னைக்கு அந்த வெளிச்சத்தை நம்ம தேடி வந்த வெளிச்சம் வேண்டாம், எனக்கு பாவம், எனக்கு இருள் மாத்திரம் போதும் சொல்லு அந்த இருளை நோக்கி நம்ம போவோம் சொன்னா அன்னைக்கும் நமக்கு இருள் வைக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தை வந்து அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டா அன்னைக்கு நமக்கு ஒரு ஒளி நமக்காக பிரகாசிக்கப்பட்டிருக்கும். அந்த வெளிச்சத்தை பிரகாசின்னு சொன்னா இந்த உலகத்துல வந்து அந்த மெய்யான ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய சத்திய வசமாய் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கை கத்தை பிரகாசிக்கப்பட விரும்புகிறார். வாழ்க்கையில எல்லாம் அந்த இருளை கத்தை மாற்றுவார். உங்களுக்கு பாவ அடிமைத்தனை கட்டுகளை கத்தை நிர்மூலமாக எல்லாத்தையும் அகற்றி போடுவார். அந்த வெளிச்சத்தில் வாழ்க்கையில் வரும்போது என்னுடைய காரியங்கள் வெளிச்சமாக இருக்கும். நான் அந்த ஒளியை விரும்பும் போது அந்த ஒளி என்னை பிரகாசிக்கப்படும். அது எல்லாம் வெளியிறக்கமாக இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். அதுதான் அந்த ஒளியுடைய மகிமை. எனவே தான் யோவான் கண்ட ஒளி அது சூரியனை போல் அது பிரகாசிக்கிறது. அது பிரியமானவர்களே, நமக்கு பின்வாழ்க்கையில் அது வெளிச்சம் கொடுக்கும்படியாக இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நடக்கணும்னு சொன்னால் உலகத்தில் வந்த மெய்யான ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவருக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அந்த சுவிசேஷத்தை ஒளி பிரகாசிக்கட்டும். அந்த சுவிசேஷத்தை சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அதற்கு உங்களை இடம் கொடுங்க. அந்த சத்திய வசந்தங்களை இடம் கொடுங்க. அந்த சத்திய வசத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த வெளிச்சங்களை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அது பிரகாசிக்க 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 என் வாழ்க்கை, என் குடும்பம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அது தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த ஒளி இந்த உலகத்தில் எப்படி நம்ம மரணத்தை சந்தித்தாலும் அந்த ஒளி நம்மை விட்டு மாறாது. நித்திய வாழ்க்கையில அந்த ஒளியிலே நாம் நடக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். அதுதான் கர்த்தர் நமக்கு வைத்த பாக்கியம். அதுதான் கர்த்தர் நமக்கு வைத்த. அதுக்குதான் தேவ ஆலயம், அதுக்குதான் சத்திய வசனம் விளம்பப்படுகிறது. அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு ஆலயத்தை தந்து வைத்திருக்கிறார். எனவே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக எல்லா இருளை மாற்றிவிட்டு இருளை விரும்புகிற பிள்ளைகளாக இல்ல, வெளிச்சத்தை விரும்புகிற பிள்ளைகளாக மாறுங்கள். வெளிச்சத்தை விரும்புகிற பிள்ளைகளாக மாறுங்கள். அந்த வெளிச்சம் நித்திய வெளிச்சமாக நம்மை பிரகாசிக்கப்படும். அந்த நித்திய வெளிச்சம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதுவே நமக்கு மேன்மையானதாக. எனவே வருகிற தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக அந்த சுட்டரிக்கிற அக்கினி நம்மை பட்சித்துக் கொள்ளாதபடிக்கு உலகத்தை வாழும்போது அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அவரை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.